சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் ஒரு நாள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலியுக தெய்வமான சொந்த கடவுளான கந்த கடவுளுக்கு தைப்பூச விரதம் ஒரு நாள். தைப்பூச விரதம் ஏற்கனவே 48 நாள் 21 நாள் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இருக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஒரு நாள் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த தைப்பூச விரதம் ஒரு நாள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தைப்பூச விரதமானது இப்போ மட்டும் தோன்றியது கிடையாது. பல நூறு வருடங்களுக்கு முன்பே தோன்றிய ஒரு விழா தான் இந்த முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச திருநாளில். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் கூட இந்த முருகப்பெருமானுடைய இந்த தைப்பூச விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சிலர் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து இது காவடி எடுத்து இந்த மாதிரி பல பேர் பல வேண்டுதலை வச்சு இந்த தைப்பூச விழாவை கொண்டாடுவாங்க. இந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு நாள் விரதம் இருக்கலாம். கல்யாணம் ஆகணும், தொழிலில் முன்னேற்றம் வேணும், இல்லை நமது கடன் பிரச்சனை தீரணும், சொந்த வீடு அமையணும், இப்படி பல வேண்டுதல்களை முன் வச்சு இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்படி இந்த தைப்பூசத்தில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கருணையால் நம்ம நினச்சது அடைய முடியும். நம் கேட்ட வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது சத்தியமான உண்மை. அதே போல் இந்த தைப்பூச விரதம் யாரெல்லாம் 48 நாள் 21 நாள் இந்த மாதிரி எடுக்க முடியலையோ அவங்க தைப்பூச தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் அந்த 48 நாள் 21 நாள் தைப்பூச விரதம் இருந்த பலனை நம்மளால் பெற முடியும். நம்ம கேட்ட வரம் உடனே நடக்கும். தைப்பூசம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரமும் இது பௌர்ணமி திதியும் ஒன்று சேர்ற நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு தைப்பூசம் அப்படிங்கிறது. அதாவது 10ஆம் தேதி இரவு திங்கட்கிழமை நாளைக்கு இரவு 7:13 தொடங்கி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை 7:31 மணி வரைக்கும், அதாவது மாலை 7:31 வரைக்கும் தைப்பூசம் இருக்குது. அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி 7:51க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 12/2/2025 இரவு 8:12 வரைக்கும் இது பௌர்ணமி திதி இருக்குது. இது தைப்பூச விரதம் அப்படிங்கிறது 11ஆம் தேதி தான் நம்ம கடைபிடிக்கணும். அந்த ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படம் இருந்தது அப்படின்னா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு செவ்வரளி மலர் கிடைச்சிது அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த மலர் கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேல் சிலை இருக்குது, முருகப்பெருமான் சிலை இருக்குது அப்படின்னா 6 வகையான அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னாலும் பால் அபிஷேகமாவது செஞ்சு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் 6 வெத்தலை 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைனாலும் 6 வெத்தலை 1 நெய் தீபம், அந்த தீபம் முழு நாளும் எரியிற மாதிரி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நெய்வேத்தியம் சிறப்பான நெய்வேத்தியம் ஏதாவது படைச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா இது சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். அன்று முழுவதும் முருகப்பெருமானுடைய பாடல், திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், ஓம் சரவணபவ ஓம் அப்படிங்கிற மந்திரம் 108 முறை சொல்லலாம். நீங்கள் என்ன வரம் வேண்டி இந்த தைப்பூச விரதம் இருக்கிறீங்களோ அது முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளும் தீரும். அன்னைக்கு முழுவதும் உபவாசமாக இருந்து, அதாவது தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு, அப்படி இல்லைன்னா பழச்சாறுகள் ஏதாவது குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த விரதம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இரவு 7:31க்கு முடித்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் 7:51க்கு மேலே, அதாவது 8 மணிக்கு மேலே இரவு தைப்பூச விரதத்தை முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் 48 நாள் விரதம் இருந்த பலனை உங்களால் பெற முடியும். நம்பிக்கையோடு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை ஏற்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.